அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணக்கான கிடைக்கிறோம்னா யாழ்ப்பாணம் மொத்தவெளி மைதானத்தில் யாழ்ப்பாணம் சர்வதேச கண்காட்சியில் நிற்கிறோம். இப்போ நேரம் பார்த்தோம்னா ஒரு 3:30 இருக்கும். இந்த நேரம் நாங்கள் ஏற்கனவே ஒரு பகுதி தான் சுற்றி காட்டுனாங்க. மிச்ச பகுதிகள் மற்ற நிறைய சிரமம் இருக்க போயினா மேலோட்டமாக சுற்றி காட்ட போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், அதில் ஒரு சுற்றி பார்க்கலாம். நீங்கள் இதாக சனி ஞாயிறு, நாளை சனி ஞாயிறு சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உள்ள போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து கொள்ள போகிறோம். அது மாதிரி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இதே மாதிரி காலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காலையில் போவோம். நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தொடர்ந்து சுற்றி காட்டுறோம் பாருங்க. இதில் மெலிபன் இதுக்கு நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறோம். அந்த மெலிபன் இதே மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்கு கேம்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உள்ள போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. மெலிபன்ஸுக்கு அது என்ன மாதிரி இருக்கு, என்ன இருக்குன்றது உங்களை உள்ள போய் உங்களுக்கு காட்டி கொள்ள பாருங்க. நிறைய பேர் உள்ள போய்கொண்டிருக்கிறோம். உள்ள கேம்ஸ் நடக்குது நினைக்கிறேன். கேம்ஸ் நடக்குது பாருங்க. சும்மா அந்த ஸ்டோல சுத்தி காட்டுற பிஸ்கட் ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் தேவையான அதெல்லாம் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. பிஸ்கட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. சவுண்ட் கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. சும்மா எடுத்து கொண்டு பாருங்க. நிறைய பேர் ரெண்டு வாங்கி நாங்கள் அங்கால அப்படியே வந்து எடுத்து கொண்டு போவோம். என்ன மாதிரி இருக்குன்றத தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். பி வைட் அதெல்லாம் உனக்கு காட்டியிருந்தான். என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தான். ஓகே, என்சிஜி பஸ் இருக்குது, எல்லாமே காட்டியிருந்தாங்க. இங்கே ஒரு ஜீப் கொண்டு கொண்டு வச்சுக்கணும் பாருங்களேன். ஒரு ஜீப் கொண்டு இல்லை கொண்டு முன்னுக்கு வச்சுக்கணும். நல்லா இருக்கு பார்க்க. இதோட சட்டப்படி இருக்கு. தேவை என்ன அந்த பீச்சஸ் எல்லாம் நீங்கள் இதில் கழிச்சு பேசி பெற்றோடைய மாதிரி இருக்கு. எங்காலி பக்கம் பார்த்தோம்னா எங்காலி பக்கம் மெலிவெண்ட ஸ்டோல் தான் நினைக்கிறேன். எங்காலும் ஒரு பில் போடுற இடம் இருக்குது பாருங்க. இதே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்படி போனோம்னா இதில் இதே கார்கள் அதில் வச்சுருக்கு பாருங்க. கார்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். இதில் சும்மா நோக்காமலை கருத்து கொண்டு போகிறேன். கார்கள் என்ன மாதிரி இருக்கு அதில் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். நிறைய வகையான கார்கள் வச்சுக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் பாட்டுகள் போகிறதால சவுண்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. நீங்கள் நேரம் கார்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டோலாக தான் போட்டிருக்கிறேன். கார் அதுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்டோலாக போட்டிருக்கிறேன். நிறைய மக்கள் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்களேன். இப்படியே மேலோட்டமாக சில ஸ்டோர்களை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு போகிறேன். இங்கே மேக்கப் ஐட்டங்கள் அது எல்லாமே வச்சுக்கணும். உங்களுக்கு மேக்கப் அதுகள் சம்பந்தமான தேவைகள் இருந்தால் நீங்கள் இங்கே பார்த்து தேவையான விஷயங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட ஷர்ட்டுகள், டிஷர்ட்டுகள் அது எல்லாமே இருக்குது பாருங்களேன். லெனின் பேண்ட்ஸ் இருக்குது. அது 1900 ரூபாயாம், 1700 ரூபாய்க்கு அப்படி ஒவ்வொரு வகையான ஷர்ட்டுகள், டிஷர்ட்டுகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்கள். லெனின் ஷோர்ட்ஸ் லெனின் ஷர்ட்ஸ் பாருங்க. இது ஓண்டும் ஒரு விலைகளில் வச்சிருக்கணும். நீங்கள் இதில் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ரிப் போகிறீங்கன்னாவே ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படியான இதுகள் எல்லாமே நிறைய இதுகள் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் நிறைய ஆக்கள் நிற்கணும் பாருங்க. இதை தொடர்ந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன். நிறைய மக்கள் நிற்கணும். நீங்களும் பார்க்கலாம். எல்லாருமே நாளைக்கு லீவு நாளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தையல் மிஷின்கள் எல்லாம் நிறைய வகையான தையல் மிஷின்கள் வச்சுக்கணும். அங்காளி பக்கம் நின்று ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய வகையான தையல் மிஷின்கள் இருக்குது. இதுக்காக உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. நிறைய வகையான மிஷின்கள் இருக்குது பாருங்க. இங்கே இதெல்லாம் நான் போன முறை காணொலியில் காட்டையில் ஒன்று விலைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் 1,41,000. ஒரு ஒன்றுக்கும் விலைகள் இருக்குது. 1,75,000 இந்த மிஷின். ஒரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்கள் இருக்கு. இங்கே 1,63,000. அடுத்து பார்த்தீங்கன்னா 2,77,000. ஒன்றும் ஒரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரு துணி தைக்கிற மாதிரி மிஷின் இல்லை. இதில் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் நீங்கள் நேராக பார்க்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் போடுறாங்க. இதை காட்டுறேன் பாருங்க. இதில் இந்த ஒர்க் எல்லாமே போடக்கூடிய மாதிரி இந்த மிஷின் எல்லாமே இருக்குது. ஒரு நூலெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். இங்கே அதில் இப்படியான ஒர்க்குகள் போடக்கூடிய மாதிரி இப்படியான பலதரப்பட்ட மிஷின்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பெறலாம். நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இப்படியே சுற்றி காட்ட வலிக்கிட்டா இங்கே நிறைய சுற்றி காட்டலாம். அப்படி எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டோல் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்டோல்கள் அப்படியே இருக்குது பாருங்க. இதில் அந்த மேக்கப் ஐட்டங்கள் அதில் எல்லாமே இருக்குது. இங்கே இதில் பாருங்கள். இதில் அந்த மேக்கப் சாமான்கள் அதில் இருக்குது பாருங்க. இங்காலையும் நிறைய பேர் இருக்குது பாருங்கள். இவ்வளோ மக்கள் நிற்கணும்.
வச்சுக்கமா வந்து நிற்கிறேன் பாருங்க. கூட வந்து இந்த தையல் மிஷின் அந்த இதில் தான் நிறைய பேர் அந்த குமிஞ்சு நிற்கணும். மற்ற இதில் வந்து அந்த சூர்யா தீப்பெட்டி இந்த ஸ்டோல் வந்து போட்டுருக்கணும். அதில் வந்து எல்லாம் வாங்கி கொண்டு போயிடலாம். இங்கால வந்து பார்த்தோம்னா அந்த ஆட்டாமா அதுகள் எல்லாம் வச்சு வைக்கலாம். இப்படியான பலதரப்பட்ட இதுகள் இருக்குது பாருங்க. இங்காலையும் வந்து நிறைய மிஷினரி இதுகள் இருக்குது. தானியத்தை விடை போடும் மிஷின் போட்டிருக்கு. அதோட விலைகள் எல்லாமே போட்டிருக்கு. இது வந்து நிறைய மிஷின்கள் இருக்குது பாருங்க. இது வந்து நிறைய வகையான மிஷின்கள் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான மிஷின் அதில் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. நாங்கள் கூட மக்கள் வந்து கொண்டிருக்கீங்க. நம்ம நீங்காலி பக்கத்தால் இந்த பாட்டு போகிறதால வந்து கொஞ்சம் குயிக்காக போகிறேன். நாளை நைட்டு இந்த இது வச்சுக்கணும் பாருங்க. எல்லாரும் வந்து இந்த பாட்டை போட்டிருக்கால அதில் நின்று காட்ட முடியலை. ஓகே, இப்படி வந்து இந்த பக்கம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்படி அங்கால போவோம். அங்கால போய் அங்காளி பக்கம் என்ன இருக்குது அதில் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த பேனர் பிரிண்டிங் அதில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அந்த பேனர் பிரிண்டிங் சம்மந்தமான இது வந்து வச்சுக்கணும். இந்த பெரிய பெரிய மிஷின்கள் இருக்குது. பேனர் பிரிண்ட் பண்ணுறது, அந்த இதில் நேம் இதழ் வெட்டுறது, அப்படியான கலரப்பட்ட பெரிய மிஷின்கள் வச்சுக்கணும் பாருங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஒர்க் செய்கிற மரத்தில் வந்து அந்த கொத்து வேலை செய்வோம் கையால், அதை மாதிரி மரத்தால் செய்யக்கூடிய மாதிரி அப்படியான மிஷின்கள், அந்த மிஷின்கள் இதில் செய்த வேலைகள் எல்லாமே வச்சுக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். அதில் கிட்ட போய் காட்டுறேன். கிராஃப்ட் ஒர்க் செய்கிற மாதிரி இங்கே அப்படியான இதில் எல்லாமே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குரிய மிஷின்கள் அப்படி நிறைய மிஷின்கள், சிஎன்சி மிஷின் அதில் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கால பார்த்தீங்கன்னா இதை வெட்டி காட்டியிருக்கணும் நினைக்கிறேன். இதை வச்சு வெட்டி காட்டியிருக்கணும். இப்படி வந்து இதில் வந்து பெரிய பெரிய மிஷின்கள் கொண்டு வச்சுக்கணும். அதை விட எங்கால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைகள் பிஸ்கெட் ஐட்டங்கள் அப்படி வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது. சோப்புகள், பிஸ்கெட்டுகள் அப்படி வந்து நிறைய இதுகள் இருக்குது பாருங்களேன். எல்லாம் சோப்புகள் வச்சுக்கணும். ஹார்ட்வேர் கடைகள், இந்த மிஷின்கள், அந்த அதாவது வந்து நாங்கள் இந்த மோட்டர்கள் எல்லாம் வச்சுக்கணும். இங்கே மோட்டர்கள் எல்லாமே இருக்குது. நிறைய வகையான மோட்டர்கள், சின்ன சின்ன மோட்டர்லேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே நாங்கள் மாறைக்கு அதற்கு பாய்க்கிற மாதிரி அந்த மிஷின்கள், அந்த மில்லுகள் பாய்க்கிற மாதிரி அந்த மிஷின்கள் அதெல்லாம் வந்து வச்சுக்கணும். மற்ற லைட்டுகள், லைட் செட்டப் வந்து இதில் ஃபுல்லாக செய்திக்கணும் பாருங்களேன். நிறைய லைட்டுகளை போய் வச்சுக்கணும். இந்த செட்டப் செய்து இந்த பைப்லைன் செட்டப்புகள் அதெல்லாமே வந்து செய்து காட்டியிருக்கணும். கொழும்பு எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் அண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நிறைய ஐட்டங்கள் அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு எங்களை கொஞ்சம் பாட்டு சவுண்ட் கேட்குது. எங்களை நோட்டீஸுகள் கொடுக்கணும் போல இருக்குது. எங்களை நிறைய மக்கள் நிற்கிறோம். எங்களெல்லாம் இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் அதுகள் வந்து விற்கிறதுகள் இருக்குது. மேலோட்டமாக சிலதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறேன். சிலதை நல்ல டீப்பாக காட்டையில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறேன். அப்படியே எங்கால அப்படி இதுக்கால போவோம். பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் இருக்குது. அதுக்கால கொஞ்சம் காட்டி கொண்டு போகிறேன் பாருங்களேன். இது வாட்டர் பியூரிஃபை அந்த சம்பந்தமான மிஷின்கள் இருக்குது பாருங்களேன். ஃபில்டர்கள் அதில் 20% டிஸ்கவுண்டாக அதில் போட்டிருக்குது. அதில் மிஷினரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சிங்கன்னா அந்த காணொலி வந்து மேலோட்டமாக என்னென்ன இருக்குன்னு காட்டுற காணொலியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிற்கிற சனத்து வகைக்கு இதை வந்து சவுண்டும் ஸ்பீக்கர் சவுண்டும் இருக்குது. மேலோட்டமாக உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன் பாருங்களேன். மக்களும் வந்து போக போக நிறைய மக்கள் வந்து போயிடும். இது லேலேண்ட் அந்த இது இந்த வீல்ஸ் போல இருக்கு. பெரிய பெரிய சைஸ் வீல்ஸ்கள் கொண்டு வச்சிங்கன்னா மற்ற நிறைய வாகனங்கள் இந்த முறை வந்து நிறைய வாகனங்கள் கொண்டு வைக்கணும். அதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய வகையான வாகனங்கள் வந்து கட்டிடமாக கொண்டு வச்சுக்கணும்னு சொல்லலாம். இது வந்து அந்த பைப்புகள் மற்ற அது சம்பந்தமான பொருட்கள் வந்து வச்சுக்கிற இடம். அது வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு செய்து இதில் வந்து வச்சுக்கணும் பாருங்க. இதில் பார்த்துட்டா உள்ள போய் சும்மா காட்டிக்கொள்றேன் பாருங்க. இங்கே அந்த பைப்புகளை நாங்கள் அந்த ஜாயிண்ட்டுகள், டீ ஜாயிண்ட்டுகள், எல்போக்கள் அது வந்து நிறைய இதெல்லாம் நாங்கள் கார்டனுக்கு தேவையான ஐட்டங்கள் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு செட்டப்பாக வந்து பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு செட்டப்பில் செய்யுது. நாங்கள் வீட்டுக்குள்ளே பாய்க்கூடிய மாதிரி அப்படியான செட்டப்புகள் எல்லாமே வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தம் பறக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து செய்து வச்சுக்கணும். அப்படி வந்து ஒரு இதில் வந்து இதில் வந்து ஃபுல்லாக செய்து வச்சுக்கணும். இதில் வந்து நாங்கள் தேவையான பார்க்கலாம். இங்கே பிரிண்டிங் பேனர் பிரிண்டிங் மிஷின் பாருங்களேன். இதில் பேனர் பிரிண்டிங் மிஷின் இருக்குது. ஆக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளைப்பாரினா இதை சுற்றி பார்க்குறேன்டா களைச்சி போயிட்டோம். அவ்வளோதுக்கு வந்து வாகனங்கள் இதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான இதில் வந்து குறை அதனால் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. எஸ்லோன் இதை பார்த்தீங்கன்னா எஸ்லோன் இது அந்த ஒரு அரண்மனை மாதிரி ஒரு செட்டப்பில் செய்திருக்கணும்.
ஓகே, இப்படியே வந்து இதுக்குள்ள போனோம்னா இதுக்குள்ள நிறைய வாகனங்கள் ஹெவி வெஹிக்கிள் அது எல்லாமே இருக்குது பாருங்க. இது டொயோட்டான்னு ஓகே, இதுக்கு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம். இதுக்கு வந்து நிறைய மக்கள் கூட நிற்கிறதுக்கு அந்த சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது. என் கூட வந்து சாப்பாடுகள் எல்லாமே செய்யணும். இதை நமக்கு பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. இதில் கார்கள் மற்ற ஜேசிபி ஐட்டங்கள் அது எல்லாமே வந்து நாங்கள் இதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். ஜேசிபி அது எல்லாமே ரோலர்கள் ஜேசிபிகள் அது எல்லாமே வச்சுக்கணும். ஜேசிபி அதுக்குள்ள டீட்டெயில்ஸுகள் போட்டு ஸ்பெஷல் ஆஃபராக 1000 ஹவர்ஸ் ஃப்ரீ சர்வீஸாம் ஜேசிபி இருக்குது. இப்படி வந்து நிறைய இதுகள் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இதுக்கு முழுக்க வந்து வச்சுக்கணும். பெரிய ஒரு ஸ்டோரில் வந்து வாகனங்கள் தான் இந்த மாதிரி கூட பைக்குகள் அதில் வந்து வாகனங்கள் தான் கூட இருக்குது. நிறைய வகையான வாகனங்கள் கொண்டு வச்சுக்கணும். கார்கள் எலக்ட்ரிக் பைக்குகள் வந்து நிறைய இது வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கணும் பாருங்களேன். அங்கால பின்னாடி கொஞ்சம் ஸ்டோல்லாம் பார்க்கவே இல்லை. அதில் வந்து நிறைய ஸ்டோல்கள் வந்து புதுசு புதுசாக பின்னாலே வந்து இப்போ போன முறை வந்து என்ன செய்ய வேண்டாம் அந்த ஒரே லேனுக்கு வந்து ஸ்டோல் அடிச்சிருந்தேன். இந்த முறை என்ன செய்யணும் வேண்டாம் பிரித்து அடிச்சு வச்சுக்கணும். ஒரு பங்காக பிரித்து வச்சுக்கணும். இங்கே எல்லாம் நிறைய ஸ்டோல் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பேக் பண்ணக்கூடிய பிரியாணி பேக்கக்கூடிய கண்டெய்னர் பாக்ஸுகள் அதில் வச்சுக்கணும். இங்கே ஒரு கம்பெனி ஐட்டம் நிறைய கம்பெனிகள் வித்தியாசமான கம்பெனிகள் எல்லாமே வந்திருக்கீங்களே சொல்லலாம். ஓகே சென்ட் அடிச்சு விட்டு வர அண்ணா அந்த சென்டுகளும் விற்கிறதுகளும் வந்து இருக்குது. அதிலும் வந்து நாங்கள் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்களேன். நிறைய மக்கள் அப்படியே வந்து எல்லாம் சொல்லாண்டு சுற்றி பார்க்கணும். டிக்கெட் வந்து 200 ரூபா. ஆரம்ப நுழைவு கட்டணம் வந்து 200 ரூபாயாக இருக்கும். நீங்கள் இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரி ஐட்டங்கள் புல்லு வெட்டுற அந்த மிஷினரி ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து இருக்குது பாருங்க. க்ளீன் பண்ணுறது புல்லு வெட்டுறது அப்படியான மிஷினரி ஐட்டங்கள் வந்து இங்கே வச்சுக்கணும். நிறைய வகையான மிஷினரிகளை வந்து வச்சுக்கணும் பாருங்க. ஃபுல்லாக வந்து இதில் அப்படியே வச்சுக்கணும் அடுக்கி. ஓகே, அநேகமானது வந்து நான் ஸ்கிப் பண்ணி கொண்டு தான் போகிறேன். ஒரு சில தான் வந்து ஆடிக்கொண்டு போகிறேன். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நார்மலாக அப்படியே சுற்றி பார்க்குற ஒரு காணொலியாக தான் இருக்கும். இது என்னென்ன இருக்குண்டு நீங்கள் நேராக வாங்கும். நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ஏதாண்டு டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படியே வந்து தொடர்ந்தாங்க போவோம். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கொண்டு இதெல்லாம் சாப்பாடு அதெல்லாம் வச்சுருக்கணும் பாருங்க. நீங்கள் அதை எலக்ட்ரிக் பைக்குகள் வச்சுக்கணும் பாருங்க. அதை எலக்ட்ரிக் பைக்கில் நம்மளை பார்க்குறேன். அதில் பைக் ஐட்டங்கள் நம்மளை வச்சுக்கணும். அதில் பைக்கில் பார்க்குறீங்க. அப்படி எலக்ட்ரிக் பைக் வித்தியாசமான பைக்கில் வந்து பார்க்கணும்னா இங்கே நேராக வந்தீங்கன்னா இந்த பைக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளை சனி ஞாயிறு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 200 ரூபா டிக்கெட் வரும். உங்களுக்கு ஓகேயா இருந்தால் நீங்கள் வந்து சும்மா சுற்றி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, 200 ரூபா டிக்கெட் பிரச்சனை இல்லை. 5 பேர் 1000 ரூபா வர போகுது. 5 பேர் இருந்தால் உங்களுக்கு அதை ஓகே பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எலக்ட்ரிக் பைக்குகள் மற்றும் மோட்டர் செட் பண்ணுறதுக்கு அந்த மோட்டர் ஒன்று போட்டுக்கணும் பாருங்க. அந்த போட்டுக்கணும். இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் இங்கால இருக்குது. இதுக்காக அந்த பொற்கடைகள் இருக்குதாகும். நிறைய மக்கள் இதுக்கு குஞ்சு நிற்கணும் பாருங்களேன். இதுக்கெல்லாம் நிறைய மக்கள் குமிஞ்சு நிற்கக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த இதுகள் எல்லாம் இருக்குது. செராமிக் ஐட்டங்கள் மாவுளை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. 100 ரூபா. இந்த கப்பெல்லாம் 100 ரூபா. அப்படியான இதுகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம். நிறைய பேர் பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும். நீங்கள் வந்து தேவையான பார்த்து வாங்கலாம். அதில் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க. அதிலும் மலிவான விலையில் நாங்கள் பார்த்து பெற்றுக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே வந்து இங்கால அந்த ஹொட் அதெல்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து வச்சிங்கன்னா அதில் வந்து எல்லோரும் பார்த்து டேஸ்ட் பண்ணி கொண்டு போயிடணும். அதில் நீங்கள் வேண்டாம் வந்துருக்கேன் டேஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே, இங்கே டயர்ஸ் அதுகள் அப்படி வந்து நிறைய இதுகள் இருக்குது. அதை விட வந்து ஜேசிபி மாதிரி புல் அந்த பிராண்ட் இது வந்து கொண்டு வச்சுக்கிறோம். புல் பிராண்ட் இது வந்து நீங்கள் இதில் யாரும் வாங்குகிற விருப்பங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் ஓடுவீங்க. உங்களுக்கு வாங்க விருப்பங்கள் இருந்தால் விலைகள் விசாரிக்கணும் என்றால் நீங்கள் வந்து விசாரிக்கலாம். எங்காலையும் எலக்ட்ரிக் பைக்குகள் இருக்குது.
வாகனங்கள் தான் அதிகம் இந்த முறை. வாகனங்கள் வந்து சொல்லிக்கொள்ளல அவ்வளவுக்கு வந்து எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கீங்க. போன முறையும் பார்க்க இங்கால வந்து அந்த பெரிய பெரிய பைக்குகள் அந்த போன முறை வந்திருந்த அப்படியான அந்த பைக்குகள் மற்ற சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த கிட்ட போக முடியலன்றா வந்து மாட்டு போகுது. இங்கால வந்து அந்த மிஷின் ஐட்டங்கள் இருக்குது எல்லாம். இந்த கேக் மிக்ஸ் பண்றது அவுனுகள், பெரிய கேக் பேக் பண்ற அவுனுகள் அப்படியான இதுகள் வந்து நிறைய இதுகள் இருக்குது. இங்கே பாருங்க நிறைய அப்படி இருக்குது பாருங்க. ஃபுல்லா பெரிய பெரிய சைஸ்கள்ல இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான வாங்க விருப்பங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவகாசமாக ஒரு சஜஷன் கேட்கறாலும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது டேவிட் பீரிஸ் வந்து ஃபுல்லாக வந்து வாகனங்கள் கொண்டு வந்து போட்டு ஒரு ஷோரூம் மாதிரி போட்டிருக்கணும் பாருங்களேன். ஒரு பெரிய அளவில் போட்டிருக்கணும். இது பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்து டேவிட் பீரிஸ் போட்ட இது. இப்படியே நாங்கள் போனோம்னா இதுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஐட்டங்கள் அது எல்லாமே இருக்குது. இதுக்கு நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாடுகள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. நிறைய சாப்பாடுகள் வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் அந்த பஸ் எல்லாம் மாற்றி ஒரு இதாக மாற்றி சாப்பாடு வாகனமாக வந்து செய்து வச்சுக்கணும் பாருங்களேன். இப்படி நாங்கள் வந்து இங்கே மகேந்திரா அதில் வந்து அந்த கொஞ்சம் வாகனங்கள் இருக்கும். அதில் முருகா காட்டிக்கோங்க. நேராக போய்க்கு வந்து மகேந்திரா இருக்குது பாருங்களேன். மகேந்திராவில் நிறைய வாகனங்கள் இருக்குது. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வந்து பொலேரோ அதில் வந்து நீங்கள் தேவையானதை வந்து உங்களுக்கு பார்த்து நீங்கள் என்னென்ன தேவையோ உங்களுக்கு ஏற்ற விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறேன்னு எடுக்கலாம். இல்லைனாக்கா வந்து பார்க்கலாம். நீங்கள பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் அதுகள் வந்து கொண்டு வச்சிங்கன்னா பாருங்க. இப்படி வந்து நிறைய இதுகள் இருக்குது. இதை விட நாங்கள் அப்படியே நேராக பின்னுக்கு போனோம்னா பின்னுக்கு வந்து உள்ளூர் உற்பத்திகளும் வந்து இருக்குது. அதில் அதுக்கே ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரை நமக்கு காட்டி கொள்றாங்க. மங்களா காட்சியர் அதுவும் வந்து இருந்தது. இதில் வந்து 500 ரூபாய்க்கு பிரியாணி இந்த மாதிரி போட்டிருந்தது. இதை வாங்கிட்டு போறீங்க போலையா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபா பிரியாணி என்ற இதில் வச்சுருந்த பாருங்க. இதில் வந்து அப்படி இருக்குது. அப்படி இதில் போனோம்னா இந்த ஸ்டோலுக்கால போனோம்னால் இதுக்கு நாங்கள் உள்ளூர் உற்பத்திகளை போய்க்கொள்ளலாம். இதால் நாங்கள் உள்ள போய்க்கு வந்து எங்கள் உள்ளூர் உற்பத்தி யாழ் மாவட்ட முயற்சியாளர் சங்கம்னு சொல்லி போர்ட் போட்டு அது ஒரு தனி காணொலியாக போட்டிருந்தா நீங்கள் இதுக்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு முழுக்க உள்ளூர் உற்பத்திகள். அதை விட இதுக்கு வந்தோம்னால் இதுக்கு பார்த்தோம்னா காலித் வந்து பிரியாணி 999 ரூபாயாம். அது வந்து போட்டிருக்கு. இந்த 3 நாளும் வந்து 999 ரூபா அந்த விலையில் வந்து போட்டிருக்குது. அதை விட நாங்கள் போய் நேராக போனோம்னா மங்களா காட்சியரை போகலாம். இதிலக்கையும் வந்து இருக்குது. நிறைய பிளான்கள் எல்லாம் வச்சுக்கணும். வித்தியாசமான பிளான்கள் எல்லாம் வச்சுக்கணும் பாருங்களேன். இது நிறைய வித்தியாசமாக வச்சுக்கணும். அப்படியே நாங்கள் அப்படியே நேராக போய்க்கு வந்து எங்களுக்கு வந்து இதுக்காக போய்க்கலாம். அதை வந்து நாங்கள் எங்கே என்றால் மங்களா காட்சியை போகக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் மங்களா எடுத்துருந்து நாங்கள் மங்களாக்கு அப்படியே பக்கத்துல ஒரு 3வது கடையாகவே நீங்க பாத்தீங்கன்னா எங்க விடிஎம் அண்ணா, அதாவது சூரியாந்தி தோட்டம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உற்பத்தியில் வச்சுக்கிறீங்க என்ன உற்பத்திகளுக்கு சொல்லுங்களேன். எங்களோட உற்பத்தியை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்பளம் செய்யறோம். நேச்சுரலா உருளைக்கிழங்கு போட்டு செய்யறோம். அதே மாதிரி பீட்ரூட் போட்டு செய்யுது பீட்ரூட் அப்பளம். அதே மாதிரி கரட் அப்பளம். அதே மாதிரி வெள்ளார அப்பளம். எல்லாம் நேச்சுரலா பியூரா செய்யறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட ஒடியல்மா இருக்கு, புழுக்கொடியல்மா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேப்பம்பு வடகம், வாழைப்பூ வடகம், அதே மாதிரி ஜெஃப்னா கறித்தூள் இருக்கு, இந்த மோர் மிளகாய் இருக்கு, மற்றது செக்குலாட் தேங்காய் எண்ணெய் இருக்கு, மரைச்சக்கு நல்லெண்ணெய் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ரெடி போஷான்னு சொல்லி எல்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எல்லாம் போட்டு ரெடியா போட்டு இருக்கு. இப்படியே சாப்பிட வேண்டியதா. அதே மாதிரி நவ போஷான் 9 தானியம் போட்டு செய்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டவடை இருக்கு. அதை விட குக்கீஸ், மரவள்ளி முறுக்கு, காராம் முறுக்கு, கச்சாம் பிஸ்கட், காராம் பூந்தி, பருப்பு, மரவள்ளி சகல எது வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு இந்திய தவறுனாலும் எங்களோட நம்பரை தொடர்பு கொண்டா பெற்றுக்கொள்ள முடியும். எங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0771010 நம்பர். அல்லாது பிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கூல லொகேஷன் காட்டும். நேராக எங்களோட ஸ்டோர் ரூம்ல வந்து கலெக்ட் பண்ணலாம். பின்பக்கம் போற பக்கம் இது வந்து நீங்க வெளியில எக்ஸிட் ஆகிறதுக்கு முதல் உள்ள கொட்டை அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா C70 இருக்கு. அது எங்களுக்கு இந்த இடத்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்துதவி நாங்க வேர்ல்ட் விஷனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். அவங்க தான் எங்களுக்கு இந்த ஸ்டோரை வந்து எங்களுக்கு இதுல ஷோ பண்றதுக்கு தந்துருக்காங்க.
அந்த உதவியால நாங்க இந்த இடத்துல நாங்க நிற்கக்கூடிய இப்போ இதுல வந்து சகல ஐட்டம் இருக்குல்ல இதெல்லாம் தொகையா உங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளாமா எவ்வளவு தொகையா ஹோல்சேல் பிரைஸையும் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வெளிநாடு பார்க்குறாக்கள் அவையும் பெற்றுக்கொள்ளலாம் வெளி மாவட்டம் வெளிநாடு பெற்றுக்கலாம் கடைக்காரருக்கு நாங்க ஹோல்சேல்ஸா போட்டுக்கொள்வோம் அவையும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாருக்கும் நீங்க சொல்ற நம்பர் தானே நம்பர் திருப்பி சொல்லி விடுங்க 077 10 10 558 ஓகே இந்த நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்கு தானே ஆமா பிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் சர்ச் பண்ணா எங்கட லொகேஷனுக்கு வரலாம் ஓகே ஓகே இல்ல வந்து நீங்க அண்ணாண்ட பொருட்களே வாங்கிக்கொள்ள முடியுமா இருக்கும் கூடி சீக்கிரம் சூரியன் தோட்டம் இருந்தானே என்ன இப்ப நெல் அறுவடை முடிஞ்சோடனே இப்ப விதைக்க போறோம் இப்ப கூடிய சீக்கிரத்துல 2 மாசத்துல எதிர்பார்க்கலாம் நன்றி ஓகே நாங்கள் வந்து அப்படியே நேர இங்கால விதைக்க பாத்தீங்கன்னா இதுல வந்து மங்களா காய்ச்சலைக்குரிய சோரம் வச்சுக்கணும் அண்ணா நினைக்கிற வணக்கம் அண்ணா வணக்கம் ஓகே என்ன மாதிரி சொல்லுங்க 3 நாளைக்கு நினைப்பீங்கண்ணே 3 நாளையும் இருப்போம் ஓகே அங்கே இதில் பார்த்தீங்கன்னா மேலே மாபெரும் மலிவு விற்பனை மங்களா காய்ச்சல் என்று போட்டிருக்கு நீங்கள் இதில் வந்து நிறைய ஐட்டங்கள் அலுமேரிகள் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது எல்லாம் வந்து பார்க்கலாம் என்ன வேறு இங்கே ஆஃபர்ஸ் போகுது ஆஃபர் வந்து நான் டிசம்பர் போட்டு வரோம் அப்படியே போட்டுருக்கோம் அதோட வந்து இந்த கபட்டுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம் சின்ன மினி பாக்ஸ் வந்து கபட் எடுத்தா ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகே ஓகே அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வச்சுக்கோங்க எல்லாமோ இதெல்லாம் குக்கர் எல்லாமே 3700 வருதுண்ணே 3700 மற்ற இந்த கபட் ட்ரிபிள் டோர் தானே ட்ரிபிள் டோர் வந்து 50900 ஓகே அப்படி வந்து பலதரப்பட்ட விலை ஈசி சேர் வந்து 19900 முதுரு அப்படி வந்து நீங்க 3 நாளும் இருப்பீங்கண்ணே என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் இப்படி 9 இருந்து பின்ன 7-8 மணி வரைக்கும் இருப்போம் 8 வரைக்கும் இருப்பீங்க பாருங்க நான் இதில் பொருட்களை காட்டிக்கொள்ளும் தலானி ஐட்டங்கள் ஃபேனுகள் அலுமாரிகள் எல்லாமே இருக்குது பாருங்களேன் உள்ள எல்லாம் அலுமாரிகள் இருக்குது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு 15900 பாருங்க இது வந்து இதுகள் எல்லாம் ஃபேனுகள் இருக்குது சோஃபாக்கள் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது இதில் வந்து 10,000 ரூபாய்க்குரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் இங்கே அலுமாரிகள் இருக்குது 3700 36,900 52,900 இது வந்து நிறைய விலைகளில் இருக்குது ஸ்பீக்கர் பாக்ஸுகள் 5,700 ரூபாய்க்கு ஃபேன் இது வந்து நிறைய இதுகள் வந்து நீங்கள் வந்தால் பார்த்து வாங்கலாம் இந்த எக்ஸிபிஷனை நான் சுற்றி காட்டிட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகே நான் இதோட வந்து இந்த காணொலி என்று சொல்கிறேன் இந்த காணொலி என்ன வேண்டான்னு நீங்கள் சொல்லிக் கொடுப்பா இதே மாதிரி நாளைக்கு மேலே இந்த மாதிரி ஆக்கள் வைக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்